குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நான் வீட்டில் என்னென்ன செய்வேன்றத தான் ஒரு லென்த்தி வீடியோவாக பார்க்குறோம். பெட்ஷீட்லாம் மடிச்சு துவைக்கிற பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டு பெட்டெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். அதனால தலகாணியெல்லாம் அந்த மேலே அட்டாளி மேலே எடுத்து வச்சுட்டு, அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன். குழந்தைங்க இல்லாதப்ப தானே இதெல்லாம் செய்ய முடியும். அவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை லீவில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூமு நீட்டாவே இருக்காது. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து கோவம் வந்துரும். "என்ன இப்படி வச்சிருக்கிற?" அப்படின்ட்டு. இல்ல 2 நாள் பிள்ளைங்க இருக்கிறதால அவங்கள வச்சுட்டு எதுவும் செய்ய முடியல. அந்த 5 நாள் சுத்தமா இருக்கும், கிளீனா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவரு ஒண்ணும் வாய தொறக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு சின்ன குப்பையா இருந்தா கூட திட்டுவாரு. "என்ன இப்படி இருக்கு?" அப்படின்னு. "இத எடுத்து போடுறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லையா?" அப்படின்னுவாரு. அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் வேலை. ஏன்னா நேத்தே என்ன பண்ணிட்டேன், ரூம் எல்லாம் நல்லா தொடச்சு விட்டு க்ளீன் பண்ணிட்டதால, கொஞ்சம் அந்த வேலை இன்னைக்கு கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் வந்து நீங்கள் பெட்ஷீட்டை மடிச்சிங்கன்னாங்க, இதோ இந்த மாதிரி கலையவே கலையாது. அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெட்ஷீட். இந்த பெட்ஷீட்டு ரொம்ப கிழிஞ்சிருக்கு. மாற்றணும். அதுக்கு தான் டைம் வரமாட்டேங்குது. வச்சுக்கிட்டு அது புதுசு வர வரைக்கும் இந்த பழசை ஓட்டிக்கிட்டு போன்னுட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா இது வந்து புதுசு வந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு அடியில் உச்சா விட்டுட்டே இருப்பாளுங்க எப்போ பார்த்தாலும். அதுக்கு அடியில் போகிற பெட்ஷீட்டாக வச்சு யூஸ் பண்ணிப்பேன். புதுசு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பெட் கவரெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமைக்கு மொதல் நாள், வியாழக்கிழமை இல்லை புதன்கிழமை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் துவைப்பேன். அதனால மிஷினில் போட்டுருவேன். பெரிய பெரிய துணியெல்லாம் மிஷினில் போட்டுருவேன். அப்புறம் இந்த பெட்டெல்லாம் நல்லா உதறி மண் தட்டிட்டு நல்லா பெட்டை நல்லா மடித்து வச்சிடணும். மடித்து வச்சுட்டு ஒரு கூட்டிட்டோம்னாக்கா கொஞ்சம் அந்த இடம் இன்னும் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுதான் டெய்லி ப்ராப்பராக பண்ணுறது. இது ரொம்ப எனக்கு பிடிச்ச இதுவாக இருக்குது. எப்போவுமே பெட்டு வந்து அப்படியே நீட்டாக தான் இருக்கும். இந்த பிள்ளைங்கெல்லாம் ஏறி ஏறி வந்து விளையாடுதுங்களா, அதனால் வந்து கொஞ்சம் பெட்டு இன்னும் மண்ணாக வருது, இன்னும் மண்ணாகும். அதனாலேயே நான் வந்து மடித்து வச்சுறது. அப்படி மடித்து வைக்கிற பெட்டு என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு சேரே இல்லை இந்த ரூமில். ஸோ டப்புன்னு வந்து அந்த பெட்டு மேலே உட்காந்துக்குவோம். அந்த ஒரு வசதி இருக்குது. அதனால எப்போ பார்த்தாலும் நாங்கள் அந்த பெட்டை வந்து நான் மடித்து வச்சிருவேன். என்ன நடுவில் மடிச்சின்றீங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து நான் வந்து கொஞ்சம் தெலுங்கு ரெகுலராக பேசிகிட்டு இருக்கிறதால தமிழில் திடீர்னு வரமாட்டேங்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நடையையும் டெய்லி ஒரு ப்ராப்பராக ஒரு கூட்டிடுவேன். பாப்பா சனா படுக்கிற உய்யாலா துணியை வாரத்துக்கு ஒரு தடவை கட்டி துவைச்சிட்றது. வேறு துணியை மாற்றியாச்சு. எல்லாரும் கேட்பாங்க, "என்ன வீட்டில் இருக்கும்போது ஃபோனே பண்ண மாட்டியா? அப்படி என்ன தான் வேலை பார்த்துட்ருக்க? உனக்கு மட்டும் வேலையே ஓயாதா?" அப்படின்னுவாங்க. எல்லார் வீட்லேயும் வேலை எங்கெங்க ஓயுது? அந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயும். நான் வந்து துணியை 3ஆ பிரிச்சுருவேன். அது போனியில் இருக்கிறது மிஷினில் போடுற துணி, கையில் துவைக்கிறது கொஞ்சம், அப்புறம் வெள்ளை துணி கொஞ்சோன்னு. அதெல்லாம் துவைச்சி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து குப்பை கூட சேட்டையெல்லாம் கழுவி வச்சுறது. டேபிள் நல்லா இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்பப்போ முடிச்சிடுறது டைம் இருக்கிறதால. டேபிள் வந்து ரொம்ப டீ எல்லாம் சிந்துறதால நல்லா இல்லை. அதான் எங்கள் மாமாவுக்கு வந்து டீ வந்து லேட்டாகவும் இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கணும். இப்படி நாங்கள் கீழே தான் கிச்சனு. கீழே இருந்து தான் நாங்கள் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அது ஒரு ஒரு கட்டத்தில் அது வந்து சரிப்பட்டு வரலன்றதால நாங்கள் மேலேயே டீ போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கவர் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லாவே ஒர்த்து தான், யூஸ் ஆகுது. பிள்ளைங்களுக்கும் நேரமாகவே எல்லாமே இந்த டேபிள் இருக்கிறதால டீ, பால் எல்லாம் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருதுன்னா பாருங்களேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு இந்த ஐடியாவே இல்லை. டீயை கீழே இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து மேலே கொடுப்பேன். அப்புறமா தான் நானும் எங்கள் மாமாவும் ஒரு கட்டத்தில் பேசி, இல்லை மேலேயே நம்ம டீ போட்டு குடிச்சிக்கலாம், நீ பால் மட்டும் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான செட்டப், காஃபி தூள், டீ தூள், சர்க்கரை, அதெல்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இந்த மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஒரு வாரம் வந்து உடம்பு சரியில்லாமல் பெட்டில் அட்மிட் ஆயிருந்தா. அவளுக்கு கொஞ்சம் ரத்தம் கம்மியாக இருக்கிறதால எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால நீங்கள் மருந்து கொடுங்க 3 மாதத்துக்கு அப்படின்னாங்க. இது 2வது பாட்டில் போயிட்டுருக்கு.
குளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எப்பவுமே தலைக்கு எண்ணெய் வச்சு தலையை சீவிட்டு தான் குளிப்பேன். ஏன்னா, அது எனக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. அதனால குளிச்சுட்டதுக்கு அப்புறம் தான் தலைக்கு எண்ணெய் தலையை சீவிக்கிறது. இது ஃபைனல் லுக்.